லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. சொல்லக்கூடாதுல்ல, ஆமாம், இன்றைய இளைஞர்களின் கனவு கன்னி நயன்தாரா, இது கரெக்டாக இருக்கும். அவங்களும் 80s 90s இளைஞர்களின் கனவு கன்னியான குஷ்பு மாறி மாறி ட்விட்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன ட்விட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மூக்குத்தி அம்மன் 2 இந்த படத்துடைய இயக்குனர் குஷ்பு அவர்களின் கணவரான திரு சுந்தர்சி. இந்த படத்துடைய பஞ்சாயத்து படம் முதல்ல ஆர்ஜே பாலாஜி எடுக்கிறாரா இல்லையானே ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஒரு படம் எடுக்கிறாருன்னொடனே வீம்புக்குனே இந்த மாதிரி நயன்தாரா போஸ்டர் போட்டு மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அப்புறம் அதுக்கு டேரக்டர் யார் என்ன இதெல்லாம் கன்ஃபியூஷன் வரும்போது வழக்கம் போல் சுந்தர்சி தான்ப்பா வருவார் நம்பர், அதே மாதிரியே வந்துட்டாங்க. சரி, பட பூஜையை ஆர்டிஸ்ட் மத்தியில் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்டாக பண்ணும்போது நயன்தாரா, மீனா, ரெஜினா, அப்புறம் குஷ்பம் எல்லாருமே இந்த குத்துவிளக்கு ஏற்றுறதில்ல ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனாவை கண்டுக்கவே இல்லை. குஷ்பு எப்படி ஒரு சீனியர் மோஸ்ட் ஆக்ட்ரஸோ அதே மாதிரி மீனாவும் அவங்களுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஆக்ட்ரஸ் தான். நயன்தாரா பெருசாக கண்டுக்கலை. அப்போ காதல் ஏதோ ஒன்று பேசும்போது குஷ்புன்னு பேசும்போது அதுக்கப்புறம் மீனா தனியாக சிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். அப்போயே நயன்தாராவுக்கு கொஞ்சம் உடைய முகம் கொஞ்சம் சுருங்கி போச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் வீடியோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த காஸ்டியூம் பஞ்சாயத்து ஒன்று வந்துச்சு. அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் நயன்தாராவுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காரு. எனக்கு இந்த காஸ்டியூம்லாம் வேணாம், எனக்கு வேறு காஸ்டியூம் வேணும், நான் சொல்கிற காஸ்டியூம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னும் போது டேரக்டர் சொல்லியிருக்காரு, எப்பா அந்த காஸ்டியூம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டுருக்காரு. இதனால் அவங்க அசிஸ்டண்ட்டை திட்டதாகவும் திட்டுனதுனால மறுபடியும் இந்த பஞ்சாயத்தே வேணாமையான்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறம் ரெண்டாவது இதே பிரச்சனை வந்ததுனால ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணப்பட்டதாகவும் ஒரு பெரிய பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ட்ரோல் கண்டென்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே ஒன்று குஷ்புவை பற்றி பேசினா அந்த வீடியோ வைரல் ஆயிரும், நயன்தாராவை பற்றி பேசினாலும் வைரல் ஆயிரும். இப்போ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சொல்லவா வேணும், அப்படித்தான் இது 2 இப்படி போய் நிற்கிது. இப்படி நிற்கும் போது குஷ்பு ஒரு ட்வீட் போட்டாங்க. என்ன ட்வீட் போட்டாங்கன்னா, ஷூட்டிங் எல்லாமே ஸ்மூத்தாக தயாராக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் யாரும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்க மாதிரிலாம் மூக்குத்தி அம்மன் 2 எதுவுமே ஸ்டாப் ஆகலை. அதே மாதிரி சுந்தர்சி ஒன்றும் நான்சென்ஸ் அப்படி கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும், ஒரு ப்ரொஃபஷனல் டைரக்டர். அதே மாதிரி நயன்தாரா ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இது எல்லாமே எப்படின்னா நீங்கள் ஒரு திஷ்டி கழிக்கிறதுக்காக நடந்த ஒரு சம்பவமாக தான் நான் இதை பார்க்குறேன். மூக்குத்தி அம்மன் 2 பயங்கரமாக சூப்பராக நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று ட்வீட் போட்டாங்க. போட்ட உடனே குஷ்பு போட்ட உடனே எல்லாருமே அக்காவே சொல்லிட்டாங்களா, இதுக்கு மேலே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, போங்க 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 போய் சொல்லியே பாருங்க அப்படின்னு பார்த்தா பின்னாடியே நயன்தாரா ஒரு ட்வீட் போடுறாங்க. என்னென்னா, என் கைகள் கட்டப்பட்டு விட்டுறேன் அப்படின்னு கைகளை முறுக்கி ஒரு எமோஜி சிம்பிள்லாம் போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு தெரியுது என்னென்னா, 2 பேருக்குள்ள ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கோல்டு வார் படத்தையே அஃபெக்ட் பண்ணக்கூடாது, தன்னுடைய ஹஸ்பண்டையே அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடியூசரையே அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இது குஷ்பு இடையில மூடி மறைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. இந்த சந்தேகம் அப்படின்னு ஒன்று வரும்போது நயன்தாரா ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அவங்களுக்கு பணம் வந்துருச்சு, அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜியஸ் ரோல் வந்துருச்சு, பவர் வந்துருச்சு, நயன்தாராக்குன்னு ஒரு வேல்யூ வந்துருச்சு, ஸோ எல்லாமே வந்துருச்சு அப்படின்னும்போது தன்னை ஏதாவது ஒரு இடத்துல நான் பெரிய ஆள் அப்படின்றத காட்டிக்கிட்டாகணும் இல்லையா. நான் இல்லைன்னா இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் இல்லையா. அந்த ஆட்டிடியூட் தன்னால் வரும் இல்லையா. அது ஒருத்தவங்களுடைய அழிவு பாதைக்கு சமம். ஒருவேளை இங்கே அது கூட ஒரு மேஜர் ரோலாக இருக்கும். பொதுவாகவே சுந்தர்சி செட்டில் அந்த டீமே ரொம்ப கலகலன்னு இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஜாலியாக தான் போகும், ஜாலியாகவே ஷூட் போகும் அப்படின்னாங்க. இவங்க அங்கேயே பஞ்சாயத்து பண்ணுறாங்கன்னா சாதாரணமாக இப்படி பம்புற மம்மியை பார்த்து எம்எல்ஏ மாதிரி இப்படி பம்புறவங்க எல்லாம் பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த சுந்தர்சி செட்லேயே இவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னும் போது மற்றபடி நயன்தாராக்கு அடுத்தடுத்து வர படங்கள் என்ன ரேஞ்சில் இருக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணம் வந்துடுச்சு அப்படின்றதுனால பல நடிகைகள் பழைய உச்சத்துக்கு தொட்டவங்க கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் ரொம்ப ஏழ்மையில் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இறந்துருக்காங்க. அப்படி சிலர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு இருந்தாலும் பணம் நிரந்தரம் கிடையாது, இந்த வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை அப்படின்னும் போது பணமும் நிரந்தரம் கிடையாது. குணம் என்றைக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த இடத்துல நிஜமாகவே இவங்க 2 பேர்த்தில் ஒருவேளை நயன்தாரா பண்ணது சரி இல்லை மற்றவங்களுக்கு தவறு அப்படின்னு ஒரு டிபேட் போகுது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களுடைய கெரியர் ஸ்பாயில் ஆகிடும். பட் இது எல்லாமே அல்டிமேட்டாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தான். ஸோ ப்ரொடியூசர் இதை இன்வால்வ் ஆகி சில அக்ரிமெண்ட்ஸு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், இல்லைன்னா இந்த பிரச்சனை ஓயவே ஓயாது. லைக், ஷேர்
unsubscribe. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.